ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகள் அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய சர்வதிகார போக்கை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிறது. ஹிட்லர் அந்த வார்த்தையெல்லாம் நான் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் இன்றைக்கு ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே இன்றைக்கு அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மாநிலங்களுக்கான உரிமைக்கான குரல் வலை என்பது நசுக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த நடைமுறை என்பது இல்லை. அதே போல ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகள் இவ்வாறு அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய சர்வதிகார போக்கை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது அனைத்து அரசியல் கட்சியுடைய கடமை. குறிப்பாக தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதே போல தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அது நிதி பகிர்வாக இருந்தாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி உள்ளிட்ட அனைத்து மனிதவள குறியீடுகளில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆகவே 2021 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் ஏற்கனவே 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதே போல தற்போது உள்ள 544 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். இது மசோதா என்ற வார்த்தையில் அது அரசினர் தனி தீர்மானத்தை ஆதரித்தேன். அப்புறம் ஹிட்லர் அந்த வார்த்தையெல்லாம் நான் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயகாந்த் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உட்காருங்க.